எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான விலாக் நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், குக்கிங் விலாக் தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிளான்ட்ஸ்க்கு எல்லாமே வாட்டர் போட்டு முடிஞ்சிட்டு இப்போ ஃபிஷ்ஷுக்கு மட்டும் ஃபுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ 2 ஃபிஷ் இருந்தது. ஒரு ஃபிஷ் இறந்துடுச்சு. இப்போக்கி ஒரு ஃபிஷ் தான் இருக்குது. ஸோ மணி பிளான்ட் முன்னாடி வெளியில் வச்சுருப்பேன். நல்லாவே க்ரோத் ஆகிட்டு இருந்தது. இப்போ சம்மருங்கிறதுனால எல்லாத்தையும் நான் உள்ளார தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி பிரியாணிக்கு நான் ஜீரக சலா ரைஸ் கிளாசிக் இது தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் பச்சடி, கத்திரிக்காய் கட்டா அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ முஸ்லீம் கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் பச்சடி இல்லாமல் பிரியாணியே கிடையாது. ஸோ அதுக்கு நான் கத்திரிக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணி எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாகவே ஆனியன் சாப்பரில் போட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுலேருந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு நான் ஆனியன் மட்டும் எடுத்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன் அளவுன்னு சொல்ல போனால். ஏன்னா இது ஒரு 3 மீடியம் பர்பிள் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா, நான் எனக்கு பெரிய கத்திரிக்காய் இருந்ததுனால இந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ 1 டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணது. புளி கொஞ்சமாக தான், புளி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புளி நமக்கு தெரியும், ஒரு லெமன் சைஸ் புளி இருந்தாலே போதும். ஸோ இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம எண்ணெயிலே கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் அப்போவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த மசாலாவோட கொஞ்சம் சேர்ந்தால் மட்டும் போதும். ஸோ சைட் பை சைடு நம்ம ஆம்பூர் பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் செய்யலை, என்னோடய ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி செய்கிறாங்க. நான் மற்றதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன், ஹெல்ப் பண்ணிகிட்டும் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆம்பூர் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா 250 ml ஆயில் எடுத்துருக்கணும். நான் இன்றைக்கி 1.25 கிலோ ரைஸ் எடுத்துருக்கிறதுனால நான் ஒரு 300 ml ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ கத்திரிக்காய் பச்சடி பேக் டு த ரெசிபி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்கேன். சுகர் இருந்தால் கூட நீங்கள் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெல்லம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு 9 ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியன் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 1 கிலோ அப்படிங்கிறதுக்கான அளவு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கத்திரிக்காய் பச்சடி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆம்பூர் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம இஞ்சியும் தனியாக, பூண்டு தனியாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு ஒரு 120 கிராம் கிட்டே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பேஸ்ட்டு அதுவும் ஒரு 120 கிராம் இருந்தது. இது எல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கணும். அது ஃபஸ்ட்டு பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு இஞ்சி பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பேஸ்ட்டும் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா ரெட் சில்லியை நல்லா ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போடுங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நல்லாவே காரம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ நான் காஷ்மீரி சில்லி பேஸ்ட் அரைச்சி போட்டிங்கன்னா கலர் நல்லாயிருக்கும். கலர் இந்த சில்லியில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி ஒரு 8 தக்காளி கிட்ட நான் எடுத்திருக்கேன். அதையும் சாப்பரில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ சில்லி பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கட்டுமே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் உங்களுக்காக காட்டியிருக்கேன். இல்லைனா ரொம்பவே லென்த்தியாக இருக்கும். இப்போ தக்காளியும் நல்லாவே வதங்கட்டும். அந்த தக்காளியில் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவுமே ஒரு 10 மினிட்ஸ் இருக்கணும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஸ்லோலி நம்ம வதக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வதங்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கன் இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை ஆல்ரெடி வாஷ் பண்ணி நல்லா ஸ்ட்ரைனரில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் தண்ணி எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ போட்டு இந்த மசாலாவோட நல்லா அந்த சிக்கன் போட்டாகணும். இந்த சைடு டொமேட்டோ பச்சடிக்காக நான் டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிரியாணிக்கு ஒரு 1/2 லெமன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 300 கிராம் நான் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ 300 கிராம் வந்து தயிர் வந்து கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸ் குக் பண்ணுறதுக்கு தனியாக வந்து தண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஜீரக சாலா ரைஸ் தான் எடுத்திருக்கோம். அதாவது ஜீரக சம்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரைஸ் தான். ஆம்பூர் பிரியாணிக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ ஆம்பூர் பிரியாணியில் வேறு எந்த மசாலாவுமே கிடையாது. ஒன்லி சில்லி பேஸ்ட் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். வெங்காயம், தக்காளி, இதில் க்ரீன் சில்லி சுத்தமாக கிடையாது. ஸோ ஸ்வீட்டுக்கு வந்து டொமேட்டோ பச்சடி தான் பண்ணுறேன். இதுக்கு வந்து நம்ம டேட்ஸ் வந்து சேர்க்கணும். டேட்ஸ் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ் டேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மரத்தில் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரெஷ் டேட்ஸ் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் சுகர் இருக்கிறதுனால நம்ம ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் சீனி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். இந்த டொமேட்டோ பச்சடியும் வந்து எல்லா முஸ்லீம் கல்யாண வீட்லேயும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இது வந்து காம்போவாக வரும். இப்போ நம்ம வந்து டேட்ஸ் வேறு சேர்த்துருக்கோம். அதனால் சுகர் மட்டும் ஒரு 1/4 கப் சுகர் சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி சைடில் வச்சுருந்தா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தா அரிசி போட்டு 2 minutes மட்டும்தான் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். 2 minutesக்கு மேலே வச்சா குழஞ்சிடும் ரைஸு. ஸோ இப்போ இந்த ரைஸை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சிக்கனும் வந்து வெந்துருச்சு. சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆல்ரெடி அதில் இருந்த தண்ணி தான். அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 300 ml தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிரேவி ப்ளஸ் 300 ml தண்ணி நம்ம ஒரு 1/2 liter தண்ணி வந்து அதில் வந்து சேர்க்கணும். பட் வந்து நான் 300 ml தண்ணி வந்து தான் சேர்த்துருந்தோம். இப்போது இந்த ரைஸ் இதுலேயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரைஸும் தண்ணியும் லெவலாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம தண்ணி வடித்த தண்ணியை நம்ம வந்து தூர போட்டுறக்கூடாது. வடித்து கொஞ்சம் தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து தண்ணி ரைஸ் தெரிஞ்சிச்சுன்னா பர்ஃபெக்ட். ஸோ டோட்டலாக ஒரு 500 ml வந்து வாட்டர் அதில் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 5 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிம் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes தம்முக்கு விட்டுடலாம். டொமேட்டோ பேஸ்ட் வந்து டொமேட்டோ பச்சடி வந்து தனியாக வந்து குக் ஆகிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ 15 minutesக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து தம் எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. நல்லா உதிரியாகவும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கலர் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த புதுசாக சில்லி வாங்கியிருந்தேன். ஸோ அந்த சில்லியில் அவ்வளோவா கலர் இல்லை. கலர் மட்டும் இன்னுமே நல்லா இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவில் கொஞ்சம் கலர் கம்மியாகவே தெரியுது. டேரெக்டாக பார்க்கும்போது நல்லா கலராகவே இருந்தது. கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவி நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hourக்கு அப்புறம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டொமேட்டோ பச்சடிக்கு நம்ம வந்து கேஷ்யூ இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணி சும்மா அப்படியே சேர்த்துடலாம். இல்லை கொஞ்சமாக நீங்கள் வந்து நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் பத்தலைன்னா கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த ஒரு மாதிரி கேரமலைஸ்டு மாதிரி வரும். வந்தோடனே இது வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம பிளேட் சேவ் பண்ணிடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி நம்ம பண்ண ஆம்பூர் சிக்கன் பிரியாணி தான். ஆம்பூர் மட்டன் பிரியாணி இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அது கூட வந்து கத்திரிக்காய் பச்சடி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா. இதில் வந்து ஆனியன், கேரட், குக்கும்பர் 3 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து டொமேட்டோ பச்சடி சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற ஸ்வீட்ஸ் விட இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆம்பூர் சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.